हाय माताजी हाय நான் பல வருஷம் கழிச்சு வீடியோக்கு வந்திருக்கேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, நாளைக்கு பலகாரம் செய்யற வேலைலாம் இருக்கு, அதனால இன்னைக்கு அவரை ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? கீழே விழுந்து வாரினதுலாம் இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் பண்ணீங்க? ஒரு வாரத்தில் படுத்து படுத்து தூங்கணும். உங்கள் பேரனை பார்க்க போயிட்டு வந்தீங்க, ஷாப்பிங் போனீங்க. இப்போதான் வந்து பேரனை பார்க்க போயிட்டு வந்து அதுக்குள்ளே பேரனே வந்துட்டானே. லீவ் இல்லை, கிருஷ்ண ஜெயந்தி லீவ் இல்லை, வந்துருக்கான். இப்போ நாளைக்கு இருப்பானா சாமி கும்பிட்டு இல்லை கிளம்பிடுவானான்னு தெரியல. அவங்க வீட்டில் கும்பிடணும்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல. பூஜை வேலை தான் நடந்துடுது. சாமி வச்சாச்சு. நாளைக்கு அவருக்கு அலங்காரம். இன்னைக்கு வந்து செட்டிங் மட்டும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த பூ போடுறதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிடணும். இன்னைக்கு சண்டே சமையல் இல்லையா? சண்டே சமையலாம் இல்லை, போன இந்த வேலை ஆகும். நமக்கு சாமி தான் முக்கியம். வந்து நாளைக்கு பூ வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வேலை பூ வைக்கிறது பழம் வைக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செய்யலாம். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இனி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக நடக்கணுன்ற மட்டும் மைண்டில் வச்சுட்டேன். அவசரம் கூடாதுன்றது மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ பரவாயில்ல உடம்பு. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஜீவனாமா? ரொம்ப ஒரே கலராக இருக்குல்ல? கோகுலத்திலிருந்து வந்து விட்டதா? என்ன செய்ய போகிறாய்? படித்தாலும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வச்சுக்கலாம். ஆசை எல்லாம் நல்லா பெருசாக இருக்கா? நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல எல்லாம். இந்த பக்கம் பறிக்க பச்சைக்கிளி அது முள்ளு செடியெல்லாம் எனக்கு அப்படியே வெட்டாமல் வச்சுருக்கீங்க. ஆமாம், அப்போ ஒரு நாள் க்ளீன் பண்ணால் அவர் க்ளீன் பண்ணவே டைம் இல்லை போல இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணின்னு இருப்பார். காலையில் எழுந்து வந்து இந்த வேலை செய்வார். இன்னும் தெரியல முள்ளு இந்த இவர் கூட சொன்னார், ஆனால் முள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க, பெருசாக இது போட்டு வெட்டிடுங்க. நாளைக்கு வெட்டிடுறேன். நாளைக்கு நல்ல நாள் வெட்டக்கூடாதுன்னு நாளைக்கு நான் எழுந்து வர நாள்லாம் நல்ல நாளாக இருக்குது, வெட்டக்கூடாதுன்னு இருக்கும். ஆமாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சாமி நாள், கிருத்திகை அந்த மாதிரி நேரத்தில் வெட்டக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு நாள் சரி இப்பயே வெட்டிடுறேன். ஓகே, கையில் ஒரு முழு கொடுத்து பறிச்சிட்டேன். இன்னொரு கோமா தான். அது அவங்க ஜோடி போல இருக்குது, எல்லாம் ஒன்றா சுற்றுறவங்க போல இருக்குது. பொருள் கொடுத்துன்னு போகிற பேர் போ இந்த பக்கம் தான் போயிருக்கு. போ அழகாக மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டு சாயந்தரமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு செட் ஆகிடுவாங்க. அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் போகிறாங்க. என்ன நேற்று நைட்டு வந்து உன் பொண்ணு சர்ப்ரைஸ் கொடுத்தாளா? 11 மணியும் என்னமோ வரமாட்டான்னு நினச்சேன். 10:50 என்னவோ. நான் சாமி கும்பிடணும் எங்கள் வீட்டில் அப்படின்னா. ஒரு மாதம் ஆகுதுடி குழந்தைய பார்த்து உடம்பு சரியில்லைன்னு வர சொல்லிட்டு கூட்டு வாடி அப்படின்னு. அதான் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோமே. தொப்பு குட்டியை சர்ப்ரைஸ் பண்ண போவாங்க. நம்ம காய்ச்சலாம் வந்துடும். பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இல்லை, வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சர்ப்ரைஸு. வெரி குட். என்ன இன்னைக்கு திடீர்னு நான் வேலையாக போகிறேன்னு சொன்னேன். பாப்பா உடம்பு சரியில்லை, எதை பார்த்துட்டு போகலாம். எல்லாம் கொடுத்துருவேன். சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா? சர்ப்ரைஸ் பண்ண வந்து டயர்டாக எனக்கு வேலை இருக்கும்போது கூட வரேன்னா அப்படி தான் ஆகும். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆனாலும் பேரனுக்காக இறச்சி போச்சு குழந்தை. என்ன பார்த்து எல்லாரும் ஒரு தாக்கு.
வாங்க 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 இந்தாங்க சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஓடி 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 பட்டு ஓடி. அம்மாமா அம்மாமா இதுவா அந்த ரயில் ஓடுதா? அங்க போய் உட்காரு மாமா ட்ரைனிங். ஜாலியா? நீ நடுவுல உட்காந்துக்கோ. நீ நடுவில் உட்காந்துக்கோ, செமையா இருக்கும். பொறுமையா அந்த ட்ரெயின் எடுத்து மாட்டு பின்னாடி. நாங்க பார்த்தது வந்து கேட் ஓப்பன் சின்னதா அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி சுத்தமா இருந்துச்சு. எங்க அம்மா கூட போறேன்டா. எங்க அம்மா கூட பாய் சொல்லு. நீ போன் தான் நோன்ற, அப்புறம் எதுக்கு அம்மா? சூப்பர். அம்மா வரானா? என்ன சொல்லலாம்? நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாது. நொய் நொய். அவனுக்கு அந்த மாதிரி ஷூ வேணுமா? சரி வாங்க. இந்த மாதிரி தானே அந்த கலர் ஆரஞ்சு, இந்த கலர்ல வயலட். இதெல்லாம் நீ மாமா அந்த கலர்ல ஆரஞ்சு, இந்த கலர்ல வயலட். டாய்ஸ் கேக்க இந்த கால ஆமா, அடுத்த வாரம் வாண்டடா வாங்கி போட்டுருக்கேன். இதுதானே இது நருட்டோ ஷூ வரதே இப்படிதான். டாய்ஸ் டெட் போல் உள்ள ரெண்டு வேற நம்மள போய் பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் குழந்தைக்கு இங்க வந்து அப்பா போறது, வரல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து போறது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. பஸ்ல வச்ச கார் எடுத்துன்னு வர்றது, அதுல ஒரு இங்க வர்றது, ஒரு 2 நாள் விளையாடுறது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம். சரி வருவான்னு சொல்லிட்டு கேட்டா, சரி நம்ம எங்க வர போறேன், நம்ம கதவுலாம் டவல் போட்டு படுக்கலாம் போய் படுக்க உட்காந்தேன். ஃபோன் வருது. ஹலோ என்னடி ஃபோன் பண்ணால் 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன்னு இப்போ பண்ணியிருக்கேன், மணி அது தூக்கம் வரலையா உனக்கு அப்படின்னு. கதவு தரேன் அப்படின்ற. வந்துட்டு அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்ற. கதவு தட்டினாங்க. யார் அது வெளியே அப்படின்னு கேட்குறாங்க. நான் கூட தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு 1 மணி 2 மணி கதவு தட்டுறேன். நீ அதுக்கெல்லாம் ஏதாவது சர்ப்ரைஸ் ஆவறியா? அதுக்காக தான் தெரிஞ்ச கதை, இது தெரியாத கதை இல்லை. அப்புறம் என்ன பண்ண, கூடவே என்ன மதிப்பில்லை. அப்படிலாம் கிடையாது. யார் அது வெளியே அப்படின்னா, ஆர்டர் வந்திருக்கு மேடம், ஆர்டர் வந்திருக்கு. அது இது சரிங்க சார், தான் வரல சார், கண்டுபிடிச்சிட்டு சார் ஆர்டர் அப்படின்னு சொல்லி தரல. வரேன் சார், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஹாய். பட்டு சக்கன் வாங்கோ. மேல சர்ப்ரைஸ் வச்சிருக்கான், போங்க. அது நருட்டோ பொம்மை. உடம்பு போயிடுச்சு. அந்த டிவி தானே சர்ப்ரைஸே அந்த டிவி தான்.
எனக்கு ரொம்ப நானே இதுதான் பார்க்கறேன். அது அந்த வீடியோ எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இதெல்லாம் ready பண்றாங்களா? 3 ஹெல்மெட் போதுமா போதுமான சைஸ் எப்படி மாத்தி வச்சிருக்க ம். அடப்பாவி நீ இப்பதான் பாக்கறியா? அமலா நல்லா வரு எங்கடா ஏறி நிக்கிற? உனக்கு என்ன வேணுமோ எடுத்து டேய், இப்பதான் அடக்கி வச்சிருக்கேன். ஒரு 20 காரை எடுத்துட்டு போனா இந்தா இருக்கு. இங்க பாரு, உனக்கு ஒரு கவர் ஃபுல்லா வச்சிருக்கேன். இது உனதான். இது பென்ட்ரைவ். 30 ரூபாய் கோஸ்ட் வச்சு அடங்கடா. ம். அது நிக்காது போயிட்டு எல்லாம் அதேதான். நிக்காது அதேதான் அது பொம்மை கீ செயின் கழட்டிட்டான் மாமா. உனக்கு வேணுமா? சட்டில் மட்டும் பார்த்தா உனக்கு வேணுமா? உனக்கு இந்த ரெட் கலர் வேணுமா? அது இல்ல, சின்ன அதே சின்ன உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டுபிடி. இல்ல கண்மூட். நல்ல டைட்டா முடி. கண்டுபிடிச்சா கண்ணம்மா ஓப்பன். இது சித்தியோட கிஃப்ட். சித்தி தான் உனக்கு வாங்கினேன்னு சொல்லு. மாமா செலக்ட் பண்ணாங்க உனக்கு கண்ணு பிடிக்கும்னு. ஓபன் பண்ணி தர சொல்லு சித்திய. அது ஃபுல்லா சீல் பேக் பண்ணிருக்கு. ஆனால் உடம்பு முடியாமல் ஆளே பாதியாக இருக்கான். இப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். மருதாணி பறிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் அரைச்சி வச்சுப்பேன். நானே அவசரப்பட்டு பிரிச்சு பார்த்துட்டேன், என்னன்னு தெரியும். அது சொல்லிக்கோ ஹாய். இந்தா. இவன் பிரிச்சுட்டான் என்னன்னு தெரியல, அதனால நான் பிரிச்சுட்டேன். இது ஒண்ணு போட்டு விடுனாங்க. அதுவா இது ஒன்று போட்டு விடுன்னு சும்மா தானே சொன்னேன். ம். ஐயோ, சும்மா எல்லாம் சொல்ல ஓணத்துக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இது என்னதுடா? இது எனக்கு ஒயர். ஒயரு. அது ஒண்ணும் என்னது அமுத சுரபியில எடுக்க வர. நீ சும்மா போய் இது பார்த்துட்டு இருந்தேன். இது ஒன்று பம் போட்டு பம் 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 பம். ரெஸ்ட் எடுக்க சொன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு. என் தங்கமே ரொம்ப சூப்பரா இருக்குடா. அழகா இருக்கு. இதெல்லாம் லிங்க் வைடா, நிறைய பேர் கேக்குறாங்கல்ல. உன்னை அமேசான். அமேசான்ல தான் கேட்டாங்கன்னா அப்போ அமேசான்ல எவ்வளவு சாரி இருக்கு. இந்த பர்டிகுலர் பிராண்ட கண்டுபிடிக்கணும்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுடா இந்த மாதிரி இருக்கு, போடுறியாடான்னு சும்மா சொன்னா போட்டு இருக்கான். வச்சு பார்த்தியா? எவ்வளோ இது? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அதான் தெரியும். அவன் கார்டில் எவ்வளோ கேஷ் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. ஏன்னா என் கார்டில் கேஷே இருக்காது, அது கிரெடிட் கார்டு. பிரிண்ட் இல்ல, சரி ஒர்க் தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா. தேங்க்யூடா. சொன்ன போனா போட்டு